ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது 5 ரூபாய் நாணயம் 2003 ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம். இந்த 5 ரூபாய் நாணயம் மொத்தம் 4 மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. நொய்டா மின்ட், மும்பை மின்ட், கொல்கட்டா மின்ட், ஹைதராபாத் மின்ட். பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதியிருக்கும். சத்தியமே ஜெயமே என்றும் எழுதியிருக்கும். இந்த நாணயம் நல்ல கனமான நாணயம். இஷ்யூ இந்தியா. மெட்டீரியல் காப்பர் நிக்கல். இதனுடைய வெயிட்டு 6.9 கிராம். டயாமீட்டர் 23.6 mm. கமமரேட்டிவ் காயின். இந்த சைடும் தாமரை முட்டுக்கள். அழகாக தாமரை பூ 2 சைடும் இருக்கிறது. சுற்றி வேற அப்படியே நெளியாக பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றது ரவுண்ட் ஷேப்பில். இந்த நாணயம் சர்க்குலேட்டட் காயின். 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை போகும். யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால், அதாவது நாணயம் புத்தம் புதிதாக எந்தவித டேமேஜும் இல்லாமல் புதிதாக இருந்தால், காயின் முதலில் அச்சிடப்பட்ட காயின் போல் இருந்தால், யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விலை போகும். ப்ரூஃப் செட் வித் பாக்ஸ். ப்ரூஃப் செட் நாணயமாக இருந்தால் 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விலை போகும். இதே காயின் அச்சுப்புள்ளையுடன் கூடிய நாணயமாக இருந்தால், அதாவது எரர் காயின் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி எரர் உள்ள நாணயமாக இருந்தால் 800 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விலை போகும். இந்த நாணயம் மொத்தம் 4 மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. இப்போ சொன்ன அனைத்தும் ஹைதராபாத் மின்ட்டிற்கு உள்ள விலைகள். இதே நாணயம் நொய்டா மின்ட் நாணயமாக இருந்தால் 150 ரூபாய் வரை, யூஎன்சி கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான். நொய்டா மின்ட் நாணயமாக இருந்தால் 150 ரூபாய் முதல் போகும். மும்பை மின்ட் நாணயமாக இருந்தால் 100 ரூபாய் வரை போகும். கொல்கட்டா மின்ட் நாணயமாக இருந்தால் 150 ரூபாய் வரை விலை போகும். ஒவ்வொரு மின்ட்டிற்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டு விலை போகும். இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயமாக இருப்பதால் இது ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்ட நாணயம். இந்த மாதிரி நாணயங்களை சேகரிப்பாளர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு சேகரித்து வைத்து கொள்வார்கள். ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டு விலைக்கு போகும். அதனால் வருங்காலங்களில் நாணயங்களை சேகரித்து வைப்பது நல்லது. எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.